அங்கு கிறிஸ்துவ நியாயசனத்திலே பரிசு பெறத்தக்கதாக வாயில இருக்கும். ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பிரேயர்சல், ஃபேமிலி பிரேயர்சல். நான் சொல்லுகிறேன், சாப்பாட்டை நிப்பாட்டுங்கள். சோசியல் கேதரிங்காக மாறிவிடாதிருங்கள். மறுவேளைக்கு ஒரு காஃபி, ஒரு டீ கொடுத்து முடியுங்கள். மற்ற காரியங்களை உன்னதமான பணிக்கு, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நீங்கள் செலவழிக்கலாமே, அது என்ன ஒரு மகிமையாக இருக்கும். இது ஆலோசனையாக சொல்லுகிறேன். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதிருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லாத விட்டு விடுங்கள். நாம் ஒரு காரியம், ஒரு ஆங்கில பழமொழி உண்டு, நண்பரை காண்பி நீ எப்படிப்பட்டவன் என்று நான் கூறுகிறேன் என்று. அவ்விதமே நீங்கள் எப்படி செலவழிக்கிறீர்களோ அதை பொறுத்துதான் உங்கள் குணத்தை மதிப்பிட முடியும் என்ற கூற்றும் உண்டு. அநேகர் இன்று பணத்திற்கு அடிமையாகிவிட்ட நிலை உண்டு. பண ஆசை என்றது ஏதோ கோடி கோடியாக சேர்க்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, பணத்தின் மீது எவ்வளவு நாட்டம் உங்களுக்கு இருக்கிறது என்பதை பொறுத்துதான் அந்த ஆசை அமைவதாக இருக்கிறது. பணத்துக்கு அடுத்த காரியத்தில் நாட்டம் சிலவருக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும். தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். சம்பாதிப்பதிலோ சொத்தை சேர்ப்பதிலோ தவறு அல்ல. ஆனா அதே நோக்கமும் ஏக்கமாக மாறும் பொழுது அதனுடைய ஜீவித்துக்கு கண்ணியை வருவிப்பதாக மாறிவிடுகிறது. ஒரு நாள் ஒரு போதகரிடம் சபையின் பழைய சண்டே ஸ்கூல் டீச்சர் பேசிக் கொண்டிருந்தார். அவர் போதகரிடம், ஐயா, தேவன் என்னை இப்பொழுது அபிருதமாக ஆசீர்வதித்திருக்கிறார், இன்று தொழில் பயங்கரமாக விருத்தி அடைந்திருக்கிறது என்று சொன்னதும் உடனே போதகர் கேட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லிவிட்டு, பின் ஏன் சகோதரன் எல்லா கூட்டங்களுக்கும் முன்பு போல் வருவதில்லை என்று கேட்டார். உடனே சொன்னார், ஐயா, நேரமில்லை, அது நிமித்தம் தானே என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் போஸ்டையும் நான் விட்டேன். கிளைண்ட்ஸை மீட் பண்ண வேண்டியிருக்குது, அங்க செல்ல வைக்க எனக்கு நேரம் இல்லை. சற்று நேரம் அமைதியாக விட்ட போதகர் மீண்டும் தொடர்ந்து, மகனே, அன்று கொண்டிருந்த அதே சந்தோஷம், அதே நிம்மதி உனக்கு இருக்கிறதா என்றதும் அவனுடைய கண்களிலே தண்ணீர் வந்தவராக, இல்லை ஐயா, சொத்துக்கள் பெருகிவிட்டன, அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று மனதில் ஓடிக்கொண்டிருக்கிற நிம்மதி இல்லை ஐயா. பண ஆசை வந்து விட்டால் திருப்தி ஓடி போய்விடும். இதை நான் கூறவில்லை, வேதம் கூறி எச்சரிக்கிறது. பிரசங்கி 5:10 பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைய போவதில்லை என்று. மட்டுமல்ல, பிரசங்கி 5:12 கடைசியில செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க விடாது என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, அது 5:11 கடைசியிலே ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கீடு உண்டாகும்படி சேகரிக்கப்படுகிறது என்று ஞானி எழுதி வைத்திருக்கிறார். எவ்வாறு நாம் நம்முடைய சபையிலே ஜெப சுற்றறிக்கை வைத்திருக்கிறோமோ, அவ்வாறு அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய சபையில வரும் ஜெப சுற்றறிக்கையில ஒரு ஜெப பாயிண்ட், மிக நான் அதை சந்தோஷமாக அதை பார்த்தேன். சபையில் இருக்கும் ஐஸ்வர்யவான்கள் விசுவாசத்தை விட்டு பணத்துக்கு பின்பாக போய்விடக் கூடாது என்ற ஒரு பிரேயர் பாயிண்ட்டும் இருக்கிறதாம். மிக முக்கியமாக நாம் அதை கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம் இது அதிகம் உண்மை. இன்று சபைகளும் போதனைகளும் தீர்க்க தரிசனங்களும் பொருளாதார ஆசீர்வாதத்தை சார்ந்ததாக வருகிறது. நான் கடந்த ஊருக்கு சென்று வந்து ஒரு காரியத்தை சொன்ன நினைவிருக்கும் நினைக்கிறேன், மீண்டும் நினைப்பூட்ட வருகிறேன். என்னுடைய பிரதர்ல பெங்களூர் சென்றிருந்த பொழுது அங்கிருந்த ஒரு பெரிய சபையுடைய மாலை இங்கிலீஷ் ஆங்கில ஆராதனை ஜெப கூடுகைக்கு சென்றிருந்தார். அங்கு ஒரு வேர்ட் ஆஃப் காட் ஒரு ஷிப் கடந்த ஜெப பாயிண்ட் வைத்து ஜெபித்தார்கள். அதில் அவர் சொல்கிறார், மேஜர் அண்ட் அவர்கள் ஜெபித்த காரியம், தாப்பனே, ஜீவன தாப்பனே, ஐஸ்வர்ய சம்பந்தர் அல்லவா, எங்களுடைய பாஸ்டர் இப்பொழுது பிராடோ லேண்ட் குரூசர் ஓட்டிக் கொண்டிருக்கிறார், அவருக்கு நீ ரேஞ்ச் ரோவர் கொடுக்க வேண்டும். இதுதான் சபையில அந்த பிரதான ஜெபம். என்ன ஒரு பரிதாபம். மட்டுமல்ல, இந்த முறை நான் சென்றிருந்த பொழுது என்னுடைய 2வது சகோதரி, இப்போது 71 வயது ஆகிறது, அவர்கள் டிவியில ஒரு ப்ரோக்ராம் பார்த்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் சொன்னது மிகவும் வேதனையாக இருந்தது. டிவியில ஒரு சபை உரியக்காரர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது முடித்தபடி அந்நிய பாஷை பேசுகிறார். பேசிவிட்டு அவரே மொழிபெயர்ப்பு செய்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இங்கிருக்கும் அமர்ந்திருக்கும் வியாபாரியே, உன்னை
தேவன் மல்டி நேஷனல் கம்பெனியாக உன்னுடைய கம்பெனியை மாற்றப் போகிறார். கோடி கோடியாக உனக்கு பணம் வரப்போகிறது. உடனே அல்லேலூயா. மட்டுமல்ல, இங்கு அமர்ந்திருக்கும் சகோதரியே, ஆவியானவர் சொல்லுகிறார், நீ டயமண்ட் வேலை வியாபாரம் செய்ய போகிறார். நீ உன்னையும் பல தேசங்களுக்கு கொண்டு செல்ல இருக்கிறார் என்று. உடனடியாக அல்லேலூயா. ஐயா, ஆவியானவர் காரியங்கள் எதுவா ஐயா? மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரியம். நம்முடைய யாருடைய பிள்ளைகள் நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றவருடைய பிள்ளைகள் ஐயா, இந்த மூல உபதேசத்தை போதித்து நமக்கு சபையை கட்டி எழுப்பிய அப்போஸ்தலர்கள் கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதெல்லாம் இயேசுவின் நாமமே, நாமமே, நாமமே. ஐயா, அந்த காலம் எங்கு சென்று விட்டது? பவுல் அப்போஸ்தலர் கூறினார், எனக்கும் என்னுடனே கூட இருக்கிறவர்களுக்கு வேண்டியவர்களை இந்த கையே வேலை செய்தது என்று சொல்லுடைய பிள்ளைகள் ஐயா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படும். இதை பிடித்துக் கொள்ளும் பொழுது நீங்கள் ஐஸ்வர்ய சம்பராக மாற்றியே தேவன் தீர்வார் ஐயா. ஆம், இன்னும் ஒரு அநேக காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மனதிற்கு வேதனையாக இருக்கும் காலத்திலே விசுவாசிகளும் சபையும் எச்சரிக்கப்பட்டவர்களாக நாம் இல்லாத பட்சத்திலே அதமாகி நாம் போய்விடுவோம். அமெரிக்காவிலே 19ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு தொழில் அதிபர் திடீரென்று அவருடைய தொழிலிலே ஒரு நஷ்டம் ஏற்பட்டதாம். 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் $40,000 அழிந்து போனது சொத்து. அவருக்கு இரவு பகலாக தூக்கமில்லை. நடந்து கொண்டிருக்கிறார், பைத்தியம் போல் புலம்புகிறார். திடீரென்று ஒரு நாள் காலையில அவருக்கு உணர்வு வந்தது, என்னமாக மடத்தனத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் அல்லவா பணத்தை ஆட்டி படைக்க வேண்டும், ஏன் பணம் என்னை ஆட்டி படைத்தது? என்னுடைய நிம்மதி போய்விட்டது, என்னுடைய சந்தோஷத்தை இழந்தேன், என்னுடைய சரீரத்தும் பலவீனப்பட்டது என்று வளர்ந்து உடனடியாக தெய்வ சமூகத்திலே மன்னிப்பு கேட்டவராக தன்னுடைய செக் புக்கை எடுத்து மீண்டுமாக 40,000க்கு பல அறக்கட்டளைகளுக்கு செக்கை எழுதி அனுப்பிவிட்டு, இனிமேல் பணமே நீ என்ன ஆளப்போவதில்லை, நான் உன்னை ஆளுவேன் என்று சொன்னாராம். அதுதான் ஐயா, அவ்வாறுதான் நாம் இருக்க வேண்டும். இதுமாக எவ்வளவுமாக நம்முடைய ஜீவியம் தேவனுக்கு என்று கொடுக்கிறோமோ, அழகா அந்த வசனத்தை மறந்தே போய்விட வேண்டாம். மத்தேயு 6:33, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் அனைத்தும் உங்களுக்கு, ஒருத்தர் சொன்ன கூட கூடையாக கொடுக்கப்படும் என்று. அது மிகவும் உண்மையான ஒரு சத்தியம். இந்த சகத்தை பர்ணபா அறிந்ததுனால தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் கொடுத்ததை நாம் காண்கிறோம். இரண்டாவதாக பர்ணபா மிஷனரிக்கு ஒரு முன்னோடியாக இருந்தார். மிஷனரி ஊழியத்திற்கு ஏற்கனவே இதனை குறித்து நான் செய்தியின் முன்பாக பார்த்தோம். யூதருக்கு இருந்தென்று சொல்லப்பட்டிருந்த காரியத்தை பிரஜாதிகளுக்கும் அவர் மாற்றினார் என்று. வில்லியம் கேரியை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இங்கிலாந்தில் ஒரு செருப்பு தைக்கும் ஒரு கூலியாக அவர் இருந்தார். அவ்வாறு தன்னுடைய வேலையை செய்து கொண்டு அநேக நேரத்தில் வெளியிலே சென்று சுவிசேஷத்தை அங்கு அறிவித்துக் கொண்டிருந்தார். அதனை கண்டு அவருடைய நண்பர் அவரை கடிந்து கொள்ள ஆரம்பித்தார். நீ உன்னுடைய வேலையை நீ சரியாக செய்வதில்லை, நீ சுவிசேஷம் அறிவி, ஆனால் வேலையை சரியாக செய்துவிட்டு மீதி இருக்கும் நேரத்தில் நீ சுவிசேஷத்தை அறிவி என்றார். அந்த நண்பனை பார்த்து சொன்னார், என்னுடைய பிசினஸ், என்னுடைய வேலை சுவிசேஷத்தை அறிவிப்பது. இரண்டாவது தான் என்னுடைய ஜீவித்திற்கு என்ற காரியம் தான் நான் செருப்பு தைக்கிறேன் என்று அந்த வைராக்கியம் கொண்டவரை கொண்டுதான் தேவன் பாப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டி ஆரம்பித்தார். அவர்தான் முன்னோடியாக இந்தியாவுக்கு கடந்து வந்தார். கல்கத்தாவில் தன்னுடைய ஸ்தாபனத்தை ஆரம்பித்தார். அது நிமித்தமாக சான்ஸ்கிரிட்டிலும் ஹிந்திலும் வேதா மொழிபெயர்ப்பட்டது மூலமாக 40 இந்திய மொழியிலே வேதத்தை மொழிபெயர்க்க தேவன் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. அவரை தொடர்ந்துதான் அநேக மிஷனரிகள் இந்தியாவுக்கும் சீனாக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் கடந்து சென்றார்கள். ஐயா, என்ன ஒரு மகிமை! இந்த அந்த அப்படிப்பட்ட மிஷனரி விஷனை கொண்டவர் தான் நம்முடைய பர்னபா. அந்த விஷன் நமக்கு இருக்க வேண்டும். ஆம், சுவிசேஷம் அறிவிப்பது தான் நம்முடைய பிரதான கடமை என்று எவ்வாறு வில்லியம் கேரி சொன்னார், என்ற உலக வேலை தேவன் எனக்கு பிழைப்புக்கு கொடுத்திருக்கும் காரியம், ஆனால் என்னுடைய வேலை சுவிசேஷத்தை அறிவிப்பது. இங்க கூடியிருக்கும் நம்முடைய அனைவருக்கும் தேவன் அப்படித்தான் வைத்திருக்கிறார்.
நாம் வேலை பார்ப்பது வந்து தேவன் கிருபியாக கொடுத்திருக்கும் காரியம். நாம் செய்ய வேண்டியது ஆத்மாதாயம். அதுதான் முக்கியமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஆறுதல் படுத்தும் ஆவியை உடையவனாக இருந்தார். அது நிமித்தமே அப்போஸ்தலர் அவர்களை ஆறுதலின் மகனாக அழைத்தார் என்று பார்க்கிறோம். சோர்ந்து போனவர்களை ஊக்குவிக்க, தோல்வியில் விழுந்து போன தூக்கிவிட, ஒடுக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர்களை உற்சாகப்படுத்த, பின்வாங்கி போன மீண்டும் கிறிஸ்துவினுடைய வழிநடத்த இந்த பர்னபாவின் குணம் நமக்கு தேவை. எபிரேயர் 3:13 உங்களில் ஒருவராகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். தமிழிலே புத்தி சொல்லுங்கள் எழுதப்பட்டுள்ளது. ஆங்கிலத்திலும் மூல பாஷையிலும் இதை சிறப்பாக encourage one another daily as long as it is called today. இன்று என்ற ஒரு நாள் இருக்கும் வரை ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தி ஆறுதல் படுத்துங்கள் அல்லது ஊக்கப்படுத்துங்கள் என்று சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று என்ற நாள் ஒன்று இருக்கும் வரைக்கும் மற்றவர்களை உற்சாகப்படுத்தத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நாம் உற்சாகப்படுத்தாத பட்சத்தில் நம் ஜீவத்திலே சாத்தானுக்கு இடம் கெடுத்து விடுவோம் என்ற வேத பதம் தான் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போய்விட வேண்டாம் என்ற எச்சரிப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். மட்டுமல்ல, எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சில விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம் என்று ஆலோசனை சொல்லும் இடத்திலும் ஆங்கில பதத்திலே let us encourage one another என்ற பதம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற சபைக்கு கடந்து வர உற்சாகப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், சபை என்பது அனைவரும் ஆறுதல் படும் இடமாக இருக்க வேண்டும். மத்தேயு 11:28 கிறிஸ்து கூறியபடி வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் இளைப்பாறும் படும் இடமாகத்தான் சபை இருக்க வேண்டும். வேலை பார்க்க இடத்துல பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனைகள், உடன்பிறப்புகள் இருக்கும் பொழுது சபை நம்மை ஆறுதல் படுத்தி தீர்தல் படுத்தி நிலைநிறுத்தும் இடமாக இருக்க வேண்டும். எவ்வாறு பேட்டரி சார்ஜர் மாதிரி சார்ஜ் ஆகிட்டு போய் இடமாக சபை இருக்க வேண்டும். ஆறுதலிலும் பிரசங்கத்திலும் தேவ வல்லமை பெறும் பொழுது அந்த வாரத்துக்குரிய அந்த நாளுக்குரிய தேவ கிருபையை தேவன் கொடுப்பவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், சபையில் உள்ள விசுவாசிகள் ஒருவராவது சோர்ந்து போய் பின்வாங்கி சபைக்கு வராது இருந்து விட்டார். அவளை தேடி போய் அவளை ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்தி சபைக்கு அழைத்து வரும் பர்னபாக்கள் சபையில தேவை. டாக்டரின் விஷயமாக அல்லது ஞான ஸ்நானம், அபிஷேகத்தின் போது நிமித்தமாக போர்களை பற்றி நான் சொல்லவில்லை. சபையிலே வந்துவிட்டு சோர்ந்து போய் இருக்கும் பிள்ளைகள் அவருடைய தனிப்பட்ட ஜீவத்தில் பாவமாக இருக்கலாம், அல்லது சில நண்பர்கள் ஏற்பட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளை தேடி சென்று சபைக்கு அழைத்து வரும் பர்னபாக்கள் தேவை. முற்காலத்தில் ஆங்கிலேய படையில தரைப்படையில ரியர் கார்ட்ஸ் என்ற ஒரு படை இருந்ததாம். இவருடைய வேலை தங்களுடைய காலாட்படைகள் முன் செல்லும் பொழுது மற்ற அந்த இவர்கள் பின்பாக செல்வார்கள். பின்பாக சென்று காயம்பட்டு விழுந்தவர்களை எடுத்து வந்து காயம் கட்டி அவளை பலப்படுத்தி மீண்டுமாக தங்களுடைய சபையில தம்முடைய படையிலே சேர்க்கும்பதாக இருந்தார்கள். ஒருவேளை அவருடைய படை எதிரிகளால் தாக்கப்பட்டு பின்னிரும் என்றால் அவர்கள் அதே நேரத்தில் எந்த தங்களுடைய சோல்ஜர்ஸ் யாரும் காயப்பட்டு விழுந்தவர்களை பயவர்கள் பிடித்து போய் விடாத வண்ணம் அவளை காப்பாற்றி இடத்துக்கு கொண்டு சேர்ப்பது இந்த ரியர் கார்ட்ஸ் உடைய வேலை. இதே போல் இந்த சபையில ரியர் கார்ட்ஸ் தேவை. போதக மூப்பர்களுக்கு முன்பாக ஜெபிக்கும் ரியர் கார்ட்ஸ் சகோதர சகோதரிகள் தேவை. நீங்கள் இணைத்துக் கொள்வீர்கள் என்றால் சபை இன்னும் 2014 இன்னும் வரும் காலங்களிலே உங்களை கொண்டு தேவன் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், நாம் பர்னபாவை போல் அனைவரும் உற்சாகப்படுத்தி ஆறுதல் படுத்துவதாக இருக்க வேண்டும். நம் வாயிலிருந்தும் வார்த்தைகள் மற்றவர்கள் ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 10:11 முன்பகுதி சொல்லி நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று காண்கிறோம். மட்டுமல்ல, நீதிமொழிகள் 12:18 ஞானமுடைய நாவோ ஔஷதம் என்று பார்க்கிறோம். நம் வாயிலிருந்த வார்த்தைகளில் அதிக வல்லமை உண்டு என்பதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம்.
நம்முடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள், மற்றவர்களை பற்றி பேசும் ஒரு காரியங்கள், ஒன்று அவளை உற்சாகப்படுத்த நிலைநிறுத்தும், இல்லை என்றால் அவளை உடைத்து சிதறப்பண்ணும். எந்த கூட்டத்தில் எந்த நாவை உடையவர்களாக நாம் இருக்கிறோம்? அதற்கென்று சுகர் கோட்டடாக பேச சொல்லவில்லை. வாயிலே ஒன்று பேசிவிட்டு இருதயத்திலே நாம் ஒன்று நினைக்க கூடாது. அவர்களை பற்றி சங்கீதக்காரன் அழகாக சொல்லுவதை வாசிக்க நாம் கேட்போம். சங்கீதம் 55. அவன் வாயின் சொற்கள் வெண்ணையைப் போல மெதுவானவைகள், அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். இவ்வாறு இருக்கக்கூடாது. 55:21 நாம் பார்க்கிறோம். இதே தாவீது சங்கீதம் 11 கர்த்தாவை யாருடைய கூடாரத்தில் வாசமாயிருப்பான் என்ற கேள்வியை எழுப்பிட்டு அதற்கு தகுதியை பற்றி அழகாக அங்க பட்டியலிட்டு விட்டு அதில் ஒரு வார்த்தை சொல்கிறார், மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அதாவது உள்ளத்தில் இருக்கிறவதை வாயிலே பேசுகிறவன் தானே என்று அழகாக அங்கு முடிப்பதை நாம் காண்கிறோம். இப்படிப்பட்ட குணமுடைய பர்னபாக்களாக நாம் திகழ வேண்டும். அவருடைய நோக்கமெல்லாம் கிறிஸ்தின் அன்பும் ஆறுதலும் மன்னிப்பு குணங்களும் ஜனங்கள் மத்தியிலே ஊத்தப்பட்டு ஒரு பெரிய அறுவடை நடைபெற வேண்டும் என்றுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது. 1991 ஆண்டு கனடா தேச கடற்கரையாக நோவா ஸ்காட்டியா என்ற இடத்துல ஒரு பெரும் புயல் தாக்கியது. அந்த புயல் தாக்கிய முதல் நாள் தானே அந்த லைட் ஹவுஸ் கீப்பர், கலங்கரை தீப காப்பாளர் கடலுக்குள் அடித்து செல்லப்பட்டு மறித்து விட்டார். ஆனால் அவருடைய இளம் மனைவி தன்னுடைய 10 மாத குழந்தை அணைத்தவளாக, குளிரையும் புயலையும் கண்டு அஞ்சாதவளாக போராடி அந்த கலங்கரை தீபத்துக்கு மேலேறி விளக்கு தண்டின அந்த விளக்கில் உள்ள திரியை செவ்வைப்படுத்தி எண்ணெய் ஊற்றி தீபத்தை எரிய செய்தாள். 3 நாள் கடும் புயல். அந்த 3 நாளே அந்த தீபம் எரிந்த நிமித்தமாக அநேக கப்பல்கள் காக்கப்பட்டதாம். புயல் 3ஆம் நாள் ஓய்ந்த பிற்பாடு அரசாங்க படகு இங்கே யாராம் இருக்கிறார்கள் பான வந்த பொழுது அந்த தீப கற்பத்தின் மேலே குற்றராக அவள் கிடந்தாள். அவளும் பிள்ளையும் அவளை எடுத்து கொன்று அவளையும் குழந்தை கொன்று ஆஸ்பத்திரிக்கு சென்றார்கள். அங்கு மருத்துவ உதவி செய்து அவள் வேலைப்பட்ட பிற்பாடு நிறுவனங்கள் பற்றி அவளை பாராட்டி விட்டு கேட்டார்கள், அம்மா, இந்த இளம் வயதுல எவ்வாறு உனக்கு இந்த தைரியம் வந்தது? உன்னுடைய கணவன் இழந்து விட்டான், அதை மட்டுமல்லாமல் இந்த உன்னுடைய வாழ்க்கை ஜீவத்தையே சாக்ரிஃபைஸ் பண்ணி இதற்கு காரியம் என்ன என்று சொல்லப்படுது. அவள் சொன்னார், என் கணவன் ஒவ்வொரு நாள் என்னை பார்த்து சொல்லுவார், ஒருவேளை நான் மரித்து விட்டாலும் இந்த தீபத்தை எரியாது காப்பது உன்னுடைய கடமை என்று அவர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுத்தது என்று. உண்மையல்லவா? நான் ஜெபிப்போம். கேட்ட வார்த்தைக்கு முற்றுமாக ஒப்புக் கொடுத்தவளாக ஒரு இளம் கைம்பெண் தன் 10 மாத குழந்தையுடன் தன் கணவன் கடைசியா கூறி சென்ற கட்டளை காக்க தன் ஜீவனையை துச்சமாக நினைத்து செயல்படுவாள் என்றார். நம்மை ஒளியான குளிர்ந்து தூக்கி தன்னுடைய பெற்ற கடவி நம் கால்களை கண்மேல் மேல் இருத்தி உன்னதமான தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சிவாகத்தை தந்து இகபர ஆசீர்வாதங்களை நிறைத்து நல்ல மகிமை உள்ள நித்திய வாழ்வுக்காக நம்மை ஆயத்தப்படுத்த நல்ல சபையை கொடுத்து நம்மை பலப்படுத்தி வருகிறாரே நம் ரட்சகர். அவர் கூறி சென்ற கடைசி கட்டளை, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரவேசியுங்கள். இந்த கட்டளை நிறைவேற எம்மட்டுமாக நம்மையும் நம் குழுக்களையும் தியாகம் செய்துள்ளோம், தியாகம் செய்து கொண்டிருக்கிறோம், தியாகம் செய்ய போகிறோம். அதை சந்திக்கும் காலத்துல நல்லது உத்தமும் ஊழியக்காரனே எஜமாண்டிய சந்தோஷத்தில் பிரவேசி என்று அவர் நம்மை அழைக்கத்தக்கதான காரியங்கள், பர்னபாவின் ஜீவிதத்தில் காணப்பட்ட குணங்கள் நம்ம என்று காணப்படுகின்றனவா? ஆவிக்குரிய காரியங்களில மற்றவர்கள் நம்மிடத்துல காணும் காரியங்கள் எது நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிறதா? மற்றவர்கள் கிறிஸ்துவை காணத்தக்கதாக நம்முடைய வெளிச்சம் காணப்படுகிறதா? எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள் ஐயா. தூசி உதிரி விட்டு எழுந்திரு மகனே மகளே, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது, தேவனுடைய வரங்கள் உன்னில் கிரியை செய்யத்தக்கதாக எழுந்திரு மகனே.
ஆவியின் வரங்களினால்